Taste the Daily. குடியிருப்பு பகுதிகளில் அரசாங்கம் வீடு கட்டினால் ஏற்றுக்கொள்ளலாம், ஏழை மக்கள் வீடு கட்டினால் ஏற்றுக்கொள்ளக்கூடாதா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரை முல்லை நகர் பகுதியில் பொதுமக்கள் கண்மாய் பகுதியை ஆக்கிரமித்து வீடுகளை கட்டியுள்ளதாக கூறி 500க்கும் மேற்பட்ட வீடுகளை இடிப்பதற்கு ஸ்டாலின் அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அப்பகுதி மக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மக்களை முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். இதையடுத்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நீர் செல்லக்கூடிய வாய்க்காலை அமைக்காமல் பொதுமக்களின் வீடுகளை இடிப்பது ஏற்கத்தக்கதல்ல என தெரிவித்தார். இருக்கிற வீடுகள்லாம் என்ன, அவன் பணக்காரன் அரசாங்கம் கட்டினா அது எடுத்துக்கலாம். ஆனால் சாதாரண ஏழை மக்கள் கட்டின வீடுகளை மட்டும் இடிக்கலாமா? நான் கேட்குறது உங்கள் மூலமாக கேட்குறேன், அமைச்சரையும் கேட்குறேன். சாதாரண மக்கள் கட்டினா அதை இடிப்பீங்க, அதே அரசாங்கம் கட்டி கொடுத்தா இடிக்க மாட்டீங்களா? அதை இடிச்சுட்டு இங்கே வர சொல்லுங்கள், அப்புறம் இடிக்கட்டும். அதைத்தான் எங்களுடைய கேள்வி. நான் அதுக்கெல்லாம் போகலை. இதெல்லாம் போனால் அவங்க அவர் சொல்லுவார், அரசியல் பண்ணாமல் அவையெல்லாம் எதிர்க்கட்சி. நாங்கள் அவையெல்லாம் பண்ண வரல தலைவா. சட்டவிரோத பண பரிவர்த்தனை நடைபெற்றதாக எழுந்த புகாரை தொடர்ந்து சென்னையில் தொழிலதிபர் மார்டின் மற்றும் அவரது மகன் ஆதவ் அர்ஜுன் ஆகியோருக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சில தினங்களுக்கு முன்பு கோவையைச் சேர்ந்த தொழிலதிபர் மார்டின் லாட்டரி சீட்டுகள் விற்பனையில் ஈடுபடுவதாக ஏற்பட்ட புகாரை அடுத்து அவருக்கு தொடர்புடைய 70க்கும் மேற்பட்ட இடங்களில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனையில் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியதோடு சுமார் 450 கோடி ரூபாய் மதிப்புடைய சொத்துக்களை முடக்கினர். இந்த நிலையில் தற்போது மீண்டும் தொழிலதிபர் மார்டின் மற்றும் அவரது மகன் ஆதவ் அர்ஜுன் ஆகியோருக்கு சொந்தமான 5 இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். விடியல் தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஆட்சியில் அமைச்சர்களே இருளில் தவழ்ந்து கொண்டிருப்பது நகைப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற அரசு விழாவை சிறப்பிக்க நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டார். நிகழ்ச்சியில் யாரும் எதிர்பாராத நேரத்தில் மின்தடை ஏற்பட்டதால் பொதுமக்கள் மட்டுமல்ல, அமைச்சரே அதிர்ந்து போய்விட்டார். முன்னாள் மின்சாரத்துறை அமைச்சரின் நிகழ்ச்சியிலேயே மின்வெட்டா என பொதுமக்கள் கிசுகிசுக்க, அதிகாரிகளோ மின்சாரம் எப்போது வருமென பரபரப்பாக அங்கும் இங்கும் ஓடினர். ஆனால் இறுதி வரை மின்சாரம் வராததால் அமைச்சர் தங்கம் தென்னரசு செல்போன் வெளிச்சத்தில் விழா மேடையில் இருந்து இறங்கி சென்றார். ஸ்டாலின் ஆட்சியில் மின்வெட்டால் மக்கள் படும் அவதியை இனியேனும் அமைச்சர் பெருமக்கள் உணர வேண்டுமென மக்கள் காட்டமாக தெரிவித்துள்ளனர். சென்னை குன்றத்தூரில் வீட்டில் வைத்த எலி மருந்தால் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. குன்றத்தூர் அடுத்த மணஞ்சேரி பகுதியை சேர்ந்த கிரிதரன் என்பவர் தனது வீட்டில் எலி தொல்லை அதிகமானதால் தனியார் பெஸ்ட் கண்ட்ரோல் நிறுவனத்தின் மூலம் வீட்டில் எலி மருந்து வைத்துள்ளார். அப்போது அதிகப்படியான எலி மருந்து வைக்கப்பட்டதால் வீடு முழுவதும் நெடி வீசியதை தொடர்ந்து கிரிதரன், அவரது மனைவி, 2 குழந்தைகள் ஆகியோர் வயிற்று வலியால் துடித்த நிலையில் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அப்போது சிகிச்சை பலனின்றி கிரிதரனின் மகள் மற்றும் மகன் ஆகியோர் உயிரிழந்த நிலையில் கிரிதரனும் அவரது மனைவி பவித்ராவும் தீவிர சிகிச்சையில் உள்ளனர். இதனிடையே வீட்டில் எலி மருந்து வைத்த தனியார் நிறுவன ஊழியர்கள் தலைமறைவாகினர். எலி மருந்து காற்றில் பரவியதன் காரணமாக 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.